ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்க வச்சு ரொம்பவே ஈஸியாக பொட்டேட்டோ 65 நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் இல்லைனா 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். நல்ல சூடான ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குட்டி குட்டி பால்ஸாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ 65 ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ 65 இதில் சேர்த்து கிளறிட்டு கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.